இன்னும் நெறைய பேர் வந்து எனக்கெல்லாம் கேன்சர் வராதுடா. ஆ. இப்படி ஒரு விஷயத்துல. கண்ண கட்டிக்கிட்டா உலகம் இருட்டா தானே இருக்குன்னு சொல்ற கதை தான். அ ஸோ யாருமே கேன்சர் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க எவ்வளோதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், எவ்வளோதான் குட் ஹேபிட்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாலும், யாருக்கு வேணா வரலாம். எந்த வயசுல வேணா வரலாம். நெறைய பேருக்கு இந்த ஒரு மனநிலையும் வந்து இருக்கு. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது பரம்பரையா இருந்தா தான் வரும். பரம்பரை காரணங்கள் வந்து ரொம்ப கம்மி. ம். லைஃப் ஸ்டைல் தாங்க முக்கிய காரணம். ரொம்ப 50 to சரி. 60% நம்ம லைஃப் ஸ்டைல் தான் நம்ம புற்றுநோய் வரதுக்கு காரணமா இருக்கு. ஸ்மோக்கிங். ம். 30% காரணங்க வந்து ஸ்மோக்கிங். எந்த வகையில புகையிலை எடுத்தாலும். பாசிவ் ஸ்மோக்கிங். பாசிவ் ஸ்மோக்கிங் உள்பட எல்லாமே ரிஸ்க்கா இருக்கு. அவங்க வந்து புகையிலையை சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, மூக்குப்பொடி போடுற பாட்டியாவோ தாத்தாவா இருந்தாலும் சரி, சிகரெட் ஸ்மோக் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் வேப்பிங்கோ, சிகரெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான். என்னன்னா எல்லாமே கேன்சர் தான். குழந்தைங்க வேற எந்த ஃபுட்டுமே சாப்பிடுறது இல்ல டாக்டர் ஆக்சுவலா. அந்த மாரி ஃபுட்டு சாப்பிட்டு பழகுன குழந்தைங்க வேற ஃபுட்டு சாப்பிட பொறந்த மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க மொபைலோட தான் இல்ல இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் சிப்ஸோட தான் பொறந்தாங்களா? இல்ல நம்ம தானே பழக்கப்படுத்துறோம். ம். நீ அழாம இரு இந்த மொபைல் வச்சுக்கோன்னு நம்ம தான் நம்ம தான் பழக்கப்படுத்துறோம். தப்பு நம்ம மேல தான். ஆமா. நம்ம மாறணும். ம். நீ இந்த குழந்தைய இந்த சிப்ஸ் வேண்டாம், சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிப்ஸ் சாப்பிட்டோம்னா குழந்தை சாப்பிட தான் செய்யும். நம்ம செய்றத அதுவும் பார்த்து செய்யணும். கண்டிப்பா. இன்ஃபாக்ட் போயிட்டு ஒரு ஹோட்டல் போனோம்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க என்ன கேட்கறாங்க? அந்த மைனீஸ் எங்கன்னு கேட்கறாங்க. ஆமா. கேட்கறாங்களா இல்லையா? ம். அந்த மைனீஸ் எப்படி செய்றாங்க? ஆக்சுவலா இப்ப இந்த கேன்சர பொறுத்த வரைக்கும், நெறைய அத பத்தி மூட நம்பிக்கைகள் இருக்குன்னு ஐயோ! சொல்லலாம். ஜாஸ்திங்க. புதுசு புதுசா ஒரு மூடநம்பிக்கை டெய்லி கத்துட்டு தான் இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஸோ பயாப்சி பண்ணா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப காமனான கேள்விங்க. அ, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓபில பார்த்தீங்கன்னா, அ, இது மாரி கேள்விலாம் நெறையவே வரும். அதாவது, "சார் இது பயாப்சி பண்ணாம ஆப்பரேஷன் பண்ணிடுறீங்களே, அது ம், பண்ணா பரவிடும்னு சொல்றாங்களே." ம், இப்படிலாம் கேட்பாங்க. ம், அது என்னன்னா, பயாப்சி பண்றதுனால நிச்சயமா கேன்சர் நோய் பரவாதுங்க. ஸோ எந்த வகையான கேன்சர், அது எவ்வளோ வீரியமானது, அது வந்து முதல்ல ஆப்பரேஷன் பண்ணுமா இல்லையான்றதே நம்ம வந்து அந்த பயாப்சி பண்ணா தான் தெரியும். ம், சில வகையான கேன்சர்ஸ் 2 சென்டிமீட்டர், 2 1/2 சென்டிமீட்டர் தான் பிரஸ்ட்ல இருக்கும். ம். பட் அந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து ட்ரிபிள் நெகட்டிவா இருக்கும். ஓகே. அதுக்கெல்லாம் வந்து சில மருந்து குடுத்து, ம், அதுக்கப்புறம் நம்ம பண்றப்ப ரிசல்ட் பெட்டரா இருக்கு. ஸோ ம், நிச்சயமா பயாப்சி பண்றதுனால கேன்சர் பரவாது. ம், அந்த பயாப்சி பண்ணி தான் அத வச்சு ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதே முடிவு பண்ணணும். ஸோ ம், கண்டிப்பா பயாப்சி பண்ணணும். ம். பயாப்சி ரொம்பவே சேஃப். இன்னும் நெறைய பேர் வந்து எனக்கெல்லாம் கேன்சர் வராது ஆ. டாக்டர். இப்படி ஒரு விஷயத்துல. கண்ண கட்டிக்கிட்டா உலகம் இருட்டா தானே இருக்குன்னு சொல்ற கதை தான். அ, ஸோ யாருமே கேன்சர் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க எவ்வளோதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், எவ்வளோதான் குட் ஹேபிட்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாலும், யாருக்கு வேணா வரலாம். எந்த வயசுல வேணா வரலாம். ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு ஆண் பால், பெண் பாலுக்கு ஒவ்வொரு வயசுக்கும் ஏத்த மாரி சில கேன்சர்ஸ் இருக்கு. ம். அஃப்கோர்ஸ் ஜென்ரலா கேன்சர் நம்ம சொல்றது வயசானா தான் வரும்னு நம்ம நினைக்கிறோம். பட் 10 வயசுக்குள்ள கூட குழந்தைங்களுக்கு கூட கேன்சர் வருது. ஸோ அது வேற டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கு. ஸோ நோபடி இஸ் இம்யூன் டு கேன்சர். எவ்ரிபடி இஸ் அட் ரிஸ்க். பட் எவ்ரிபடி கேன் பி சேஃப். நம்மளால பண்ண முடிஞ்சத பண்ணணும். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா, சொல்லுவாங்க. அந்த கண்டிப்பா. மாதிரி நெறைய பேருக்கு இந்த ஒரு மனநிலையும் வந்து இருக்கு. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது பரம்பரையா இருந்தா தான் வரும். எங்க ஃபேமிலில யாருக்குமே கிடையாது. எனக்கு எந்த ஒரு ஹேபிட்டும் வந்து கிடையாது. ஆனாலும் கூட சில பேருக்கு இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே வந்து இப்பலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பரம்பரையா இல்லனாலும் கேன்சர் ரிஸ்க் எவ்ளோ இருக்கு? பரம்பரை வரைய கேன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 10% தான். 5 ம். to 10% தான் பரம்பரையா வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 95% வந்து ஓகே. நார்மலா வர்றது நம்ம தான். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால தான் ஸோ வருது. பரம்பரை ரீசன்ஸே இல்லாம வர்றது தான். ம். ஸோ சில பேருக்கு மட்டும் தான் இந்த பரம்பரையா வர கேன்சர்ஸ் நம்ம காமனா கன்சிடர் பண்ணுவோம். ம். ரொம்ப யங் ஏஜ்ல கேன்சர்ஸ் வருது. நார்மலா பிரஸ்ட் கேன்சர் ஒரு 50 வயசுல வருது. ஒரு ம். 35 வயசுல வருது. ம். ஏர்லி கேன்சர்ஸ், ம். மல்டிபிள் கேன்சர்ஸ் இந்த ஃபேமிலி. அதாவது அந்த ஃபேமிலியிலே ஒரு அத்தைக்கு இருக்கு, மாமாக்கு இருக்கு. அந்த மாரி இருந்தா நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம். மல்டிபிள் ஜெனரேஷன்ஸ் தாத்தா பாட்டிக்கு இருந்து வந்திருக்கு. மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஒருத்தருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கலாம். இப்போ ஓவரி கேன்சர் வரலாம். இல்ல ஒரு தடவ பிரஸ்ட் கேன்சர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இப்போ ஆப்போசிட் பிரஸ்ட்ல புற்றுநோய் வருது. இந்த மாரிலாம் சில கிரைட்டீரியா இருக்கு. ம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த பரம்பரை கேன்சர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ம். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு சில வைத்தியங்கள்ல மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். அடுத்து அவங்களுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ், அவங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்ல அவங்களுடைய சகோதரிகளோ இது வராம இருக்கா, இல்ல வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்கறதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு. அதெல்லாம் பண்ணணும். ம். பட் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 95% பரம்பரை எதுவுமே பிரச்சனையே இல்ல. இல்லாமயே தான் வருது. ம். ஸோ நம்ம சொன்ன மாரி காரணங்கள் நம்ம பார்க்கணும். ம். ஸோ கொஞ்சம் டாபிக்ல வந்து டீவியேட் பண்ற மாரி இருக்கு. பட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ம். பரம்பரை காரணங்கள் வந்து ரொம்ப கம்மி. ம். லைஃப் ஸ்டைல் தாங்க முக்கிய காரணம். ரொம்ப 50 to சரி. 60% நம்ம லைஃப் ஸ்டைல் தான் நம்ம புற்றுநோய் வரதுக்கு காரணமா இருக்கு. ஸ்மோக்கிங். ம். 30%
காரணங்கள் வந்து ஸ்மோக்கிங். எந்த வகையில் புகையிலை எடுத்தாலும் பாசிவ் ஸ்மோக்கிங் பாசிவ் ஸ்மோக்கிங் உள்பட எல்லாமே ரிஸ்க்காக இருக்குது. அவங்க வந்து புகையிலையை சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, மூக்குப்பொடி போடுற பாட்டியாவோ தாத்தாவாக இருந்தாலும் சரி, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் வேப்பிங்கோ சிகரெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான் என்னென்னா எல்லாமே கேன்சர் காஸ் பண்ணும். கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் 30% 35% இது காரணமாக இருக்குது. ஆல்கஹால் எடுத்துக்கிறது இதுவும் வந்து நிறைய கேன்சர்ஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சில கேன்சர்ஸ்க்கு ரொம்ப காரணமாக இருக்குது. எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பையில் வர புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஈசவேகஸ் உணவு குழாயில், ப்ராக்சிமல் ஸ்டமக்கில், கணையம் பேங்க்ரியாஸ் சொல்கிறோம், தென் ப்ராஸ்டேட்டில், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு மற்றவங்களோட கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக முன்னெல்லாம் கேன்சர்னு சொன்னால் ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருப்போம், அப்படி தான் நினைப்போம். இல்லை, அது இல்லை. இப்போ நம்ம வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேல் நியூட்ரிஷன் இந்த சைடில் வந்துட்டோம். அண்டர் நியூட்ரிஷன்லேருந்து ஓவர் நியூட்ரிஷன். ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கும் கேன்சர் வரதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. இது இல்லாமல் என்விரான்மெண்டல் காசஸ் நம்மளால் தடுக்க முடியாதது இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு, தண்ணி, காற்று எல்லாத்துலேயுமே பொல்யூஷன் இருக்குது. நம்ம பார்க்குறோம் டெல்லியில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு, காலேஜஸ் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு, ஆல்டர்னேட் டே இந்த கார் ஓட்டாதீங்க, இந்த கார் தான் ஓட்டணும்னு சொல்கிற அளவுக்கு வின்டர் சீசனில் பிரச்சனை வருது. இது வந்து ஆஸ்மா இந்த மாதிரி வீசிங்லாம் உடனே தெரியும். பட் கேன்சர் இதுவும் வரும். நிச்சயமாக லங் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு இந்த டெல்லி, நொய்டா ஏரியாஸ்லாம். மேபி இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு எபிடமிக் மாதிரி நிறைய கேசஸ் வரதான் போகிறது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஒரு காரணம். வாட்டரில் கண்டாமினேஷன் வரப்போ சில கேன்சர்ஸ் வருது. ஸோ இது மாதிரி இது வந்து நம்மளால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கவர்மெண்ட் லெவலில், ஒரு சொசைட்டி லெவலில் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ பிரெஸ்ட், இந்த ஓவரிஸ் இது எல்லாமே ஹார்மோனலி ரிலேட்டட் ஆர்கன்ஸ். ஸோ ஒருத்தங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்காக ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்லை வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ரொம்ப எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவே இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, இல்லை வந்து ரொம்ப லேட் சைல்ட் பர்த், இப்படி இருக்கிறப்பெல்லாம் வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக. ஸோ இந்த மாதிரி மல்டி ஃபேக்டோரியல் தான் கேன்சர். இதனால தான் வருது. டிஸ்டர்ப்ஸ் எல்லாமே கூட இப்போ ஃபுட்டில், ஷாம்புல எல்லாத்துலேயுமே. ஷாம்பூஸ், எல்லா ஷாம்பூஸ்லாம் தப்புலாம் இல்லைங்க. ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து முக்கியம் வந்து நீங்கள் பிராண்ட் பார்க்குறீங்க, அதில் இருக்க கலர் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட நிச்சயமாக இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த நிமிஷம் சோஷியல் மீடியாவில் வந்து பேன் பண்ணிடுறாங்கல்ல. எந்த ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்கிறத வச்சு தான் நம்ம வந்து வாங்குறோம். கண்டிப்பாக எந்த ஆக்டர் சொல்கிறாங்கிறத தான் வாங்குகிறோம். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த பிராண்ட் எடுத்து நீங்கள் அதில் கான்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் இன்னமும் இருக்குங்க மார்க்கெட்டில். ஐம் நாட் டேக்கிங் எனி நேம்ஸ். அந்த பர்டிகுலர் கான்ஸ்டுவன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷாம்பூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது டெஃபினட்டாக வந்து நல்லது. மோர் ஆர்டிஃபிஷியல் அந்த ஒரு ஷாம்பு எடுத்தாலே ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மெல், நிச்சயமாக அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாங்க. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்சஸ் நிறைய சேர்க்குறப்போ நார்மலாக இருக்க அந்த ஃப்ரூட் ஃப்ரேக்ரன்ஸு இல்லை ஒரு ஃப்ளவர் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கனாலே ரொம்ப ரிஸ்க். ஃப்ரேக்ரன்ஸ் ஜாஸ்தி இருக்கனாலே அதெல்லாம் எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். அதனால் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை யூட்ரைன் கேன்சரோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில கெமிக்கல்ஸ் அஸ்டால்டிஹைட், அப்புறம் வந்து பென்சீன், இதெல்லாம் வந்து நிறையவே பிரச்சனை கொடுக்கலாம். பென்சீன்லாம் பார்த்தீங்கன்னா போன் மேரோ கேன்சரோ இல்லை லிம்ஃபோமாஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டியோட்ரன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தப்பான கான்ஸ்டன்ஸ் இருக்கா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த கான்ஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணினா தெரிஞ்சிடும். கூகுள் எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா தானே பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா நிச்சயமாக அவாய்ட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எல்லாமே நம்ம ஒரு பேக்கெட்டட் ஐட்டம்ஸ்லாம் போய் வாங்குகிறோம். ஒரு நிறைய கல்ச்சரே ஒரு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? ஏதோ ஒரு கிளாஸில் போய் ஒரு பசங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு கேளுங்க, ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நூடுல்ஸ் தான் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் சிப்ஸ் கேளுங்க, ஒரு பர்டிகுலர் பிராண்ட் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஹார்ம்ஃபுல்னு. அதில் போடுற கண்டென்ட்ஸில் வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. அம்மா அப்பாவே அதை தானே வாங்கி கொடுக்குறாங்க. அது கொடுக்காம அந்த இடத்த ஷாப்பிங் விட்டு நகர முடியாது, கடையை விட்டு. அந்த அளவுக்கு பசங்க வந்து அதுக்கு அடிமையாயிடுறாங்க. ஸோ இது என்ன நான் சொல்லுவேன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் பேக்கேஜ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்காக நான் பர்டிகுலராக நூடுல்ஸே சாப்பிட வேணாம் நான் சொல்லலை.
சாப்பிடுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து வாரத்தில் 4 நாள் அதை தான் சாப்பிடுவேன், நீங்கள் ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டேன், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த ப்ரைஸ் குழந்தைங்க வேற எந்த ஃபுட்டுமே சாப்பிட்றது இல்லை டாக்டர். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு பழகின குழந்தைங்க வேற ஃபுட்டு சாப்பிட பிறந்த மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க மொபைலோட தான், இல்லை இந்த பர்டிகுலர் பிராண்ட் சிப்ஸோட தான் பிறந்தாங்களா, இல்லை நம்ம தானே பழக்கப்படுத்துகிறோம். ம். நீ அழாம இரு, இந்த மொபைல் வச்சுக்கணும் நம்ம தான் நம்ம தான் பழக்கப்படுத்துறோம். ஸோ தப்பு நம்ம மேலே தான், ஆமாம். நம்ம மாறணும். ம். நீ இந்த குழந்தைய இந்த சிப்ஸ் வேணாம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிப்ஸ் சாப்பிட்டோன்னா குழந்தை சாப்பிட தான் செய்யும். நம்ம செய்கிறதா அதுவும் பார்த்து செய்யும். கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் டாக்டர் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து ரொம்பவே பிடிக்குங்க அவங்கள. அவங்க வந்து பசங்களுக்கு வேறு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அமிச்சா பர்சனலாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால மற்ற குழந்தைங்களும் பாதிக்குதுங்க, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸாவோ இல்லை நட்ஸாவோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமேனு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணோம். இது வந்து சின்ன வயசில் நான் சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக ஒரு ஸ்கூல் லெவல்லையும் இது மாதிரி பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் வந்து ஸ்கூல் லெவல்லே பசங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்கிறத வந்து பசங்க கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் கற்றுக்கிறது ரொம்பவே காமனாக இருக்கும். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஸ்கூல்லையோ டீச்சர் சொல்லும் போதோ கண்டிப்பாக இது வந்து நல்லது இல்லைன்றது தெரிஞ்சுதுன்னா தெரியும். போயிட்டு ஒரு ஹோட்டல் போனோன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க என்ன கேட்குறாங்க, அந்த மைனீஸ் எங்கேன்னு கேட்குறாங்க. கேட்குறாங்களா இல்லையா? அந்த மைனீஸ் எப்படி செய்கிறாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியாது. பட் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சீங்கன்னா அது பழகிட்டாங்கன்னா அந்த மைனீஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறதுங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ அது வந்து ஹார்ம்ஃபுல்லுங்க. கண்டிப்பாக வெயிட் கெயின் கொடுக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த அளவுக்கு ப்ராசஸ்டாக இருக்கோ அவாய்ட் பண்ணணும். 10-15 நாளுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சப்பாத்தியை அதை பேக் பண்ணி வச்சு அதை 3 மாதம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து நல்லா இருக்குது கெடாமல் இருக்குன்னா எப்படி முடியும்? நம்ம வீட்டில் வச்சு பார்க்கும்போது அப்படி நடக்கிறது 2 நாள் நடக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து எவ்வளோ ப்ராசஸ்டாக இருக்கோ, எவ்வளோ அல்ட்ரா ப்ராசஸ்டாக ஃபுட் இருக்கோ அது வந்து கெடுதலாக தான் இருக்கும். அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க. அதில் வந்து இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப கடைக்கு போனால் பசங்களுக்கு வந்து பார்த்தேன்னா அந்த கலர் பார்த்தாலே அட்ராக்டிவ் ஆகிட்டாங்க. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் வந்து வர கேன்சர்ஸ் மட்டும் இல்லை, வேறு சில க்ரோத் இஷ்யூஸ், குழந்தைங்க வளர்ச்சி கம்மியாகிறது, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே காரணமாக ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க குழந்தைங்க. இது ஏர்லி மெனார்கி, லேட் மெனோபாஸ் வந்து ரொம்ப லேட்டாக வருது அப்படின்றப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் சைக்கிள் வந்து ஜாஸ்தியாகுது. தட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வழிவகுக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயம். விதவிதமான கலர்டு ட்ரிங்க்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ ஆப்வியஸாக வெயிட் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே மெனாக்கி வருது. ஸோ நிச்சயமாக வந்து அந்த ஜூஸஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக கட் பண்ணி ஃப்ரூட்டாக சாப்பிட சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து அந்த ஜூஸ் போட்டு அவங்க கொடுக்குற அந்த ஆர்டிஃபிஷியலாக ப்ராடக்ட்டை விட இது பெட்டராக தான் இருக்கும், ஹெல்த்தியாக தான் இருக்கும். நல்ல விஷயம் டாக்டர். இது நிறைய எல்லாருமே வந்து குழந்தைங்கள்லேருந்து அதை நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது இந்த ஏர்லி மெனார்கி, லேட் மெனோபாஸ், ஆஞ்சலினா ஜோலி கூட அவங்க பிரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஹெரிடிட்ரியில் வந்து ஒரு கேன்சர் ரிஸ்க் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்திலலாம் வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் தான் நிறைய பெண்களை பாதிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் நிறைய பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கும்? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? வந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஆஞ்சலினா ஜோலி ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூங்க. அவங்களுக்கு இருந்தது ஒரு ஹெரிடிட்ரி கேன்சர். ஸோ அவங்களுக்கு அந்த பிராக்கா பாசிட்டிவ்னு ஒரு மியூட்டேஷன் அவங்க ஃபேமிலியில் அவங்க பாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருந்ததுனால அவங்களுக்கு கண்டுபிடிச்சி ஒரு ப்ரொஃபலாக்டிக்காக ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டதுனால அவங்க கேன்சர் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அந்த பிராக்கா டெஸ்ட் பண்ணால் அது வந்து கண்டுபிடிக்க முடியுன்றதுக்காக அது பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து 5% தான் இந்த மாதிரி ஹெரிடிட்ரி கேன்சர்ஸாக இருக்குது. மொத்தம் 95% வந்து வேறு சில காரணங்கள் நம்ம பேசணும், அதனால தான் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சுங்க. கர்ப்பப்பை வாய் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பேப்ஸ்மியர். நம்ம வந்து ஆனுவலாக அந்த பேப்ஸ்மியர்லாம் பண்ணுறப்போ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரீ இன்வேசிவ் இந்த 0 ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்போ ட்ரீட் பண்ணுறப்போ அது கேன்சர் போகாமல் தடுக்க முடியாது. வேக்சின் ஒன்று இருக்குங்க, ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். இது வந்து லாஸ்ட் இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் சார். அது வந்து 14 இயர்ஸ் இருக்க கேர்ள்ஸ்க்கு போடலாம் ஸ்கூல்ஸில் அப்படின்னு ஃப்ரீயாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் அ குட் ஸ்டெப். இது வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸில் நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் லெவலில் எடுத்து பண்ணுறப்போ இந்த புற்றுநோய்க்கான மின் ஸ்டேஜ், ஏன்னா இந்த ஹெச்பிவி வந்து 95% ஆஃப் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்குது. ஸோ இது வராமல் நம்ம வந்து இந்த இன்வேசிவ் ஸ்டேஜ் இல்லை, ப்ரீ இன்வேசிவ் ஸ்டேஜ் 0க்கே போகாமல் நம்ம தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்சின் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும்.
நீங்கள் கேட்ட கேள்வி இந்த பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்க தடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க. அது வந்து நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறது தான் மெயினாக இருக்கணும். நம்ம வந்து வெயிட் கரெக்டாக வச்சுக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கிறது, நம்ம சாப்பிட்ற டயட் கரெக்டாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்குது இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை. இந்த நம்ம எப்படி ஒரு 40 வயசு ஆச்சுன்னா ஒரு சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஆமா. அதில் இருக்க தயக்கம் இருக்கா? இல்ல எந்த சுகர் பண்ணுறதுல என்ன தயக்கம்? அதே மாதிரி தான் மேமோகிராமும் பண்ணுன்ற வரணும். மேமோகிராம் ஒன்றும் இல்லைங்க, மார்பகத்துக்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே. அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணி அதில் நார்மலாக இருக்குன்னா மார்பகத்தில் கட்டி எதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுனால மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கட்டி உங்களுக்கு கைக்கோ டாக்டருக்கோ தென்படாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறப்போ அதை நம்ம வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் 0 இருந்தால் கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிட்டோன்னா குணப்படுத்தலாம். ஸோ மேமோகிராம் கண்டிப்பாக ரொம்ப சேஃப். இது பயப்படுறதுக்கோ இல்லை வந்து வெக்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. எப்படி நீங்கள் சுகர் பிபி இருக்கோன்னு செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அப்படின்ற மனப்பான்மை மட்டும் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் திங் லேடிஸ் பண்ண வேண்டியது வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு உங்கள் உடம்பை உங்களை விட பெட்டராக ஒரு டாக்டருக்கு கூட தெரியாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா பீரியட்ஸ் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு லேடி வந்து அவங்களுடைய பிரஸ்ட்டை ஃப்ளாட் ஆஃப் த ஹேண்ட், ஸோ இந்த தான் ஃப்ளாட் ஆஃப் அ ஹேண்டுன்னு சொல்கிறோம், அதை வச்சு அவங்க பிரஸ்ட்டை மேலேயே வச்சு அமுத்தி பார்த்தாங்க அப்படின்னா ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு கட்டி மாதிரி இருக்குது, இல்லை ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது, ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா இதை ஒரு மாதமும் ரிப்பீட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நிச்சயமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. லேடிஸ் ஆர் வெரி ஷார்ப். ஆல் தட் ரிக்வயர்ஸ் இஸ் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தாங்கன்னா இந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக். எந்த ஒரு கட்டி இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு டாக்டரை பார்த்தாங்கன்னா சுலபமாக வைத்தியம் பண்ண முடியும். ஸோ இது வந்து நிச்சயமாக யார் வேணால் பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய விஷயமோ கஷ்டமோ இல்லைன்றது சொல்லுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இந்த விஷயந்தான், ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் 5 குழந்தைலேருந்து 10 குழந்தை வரைக்கும் இருக்கும். அவங்களோட ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் கொஞ்சம் அவங்க பாடியில் கம்மியாக இருக்கும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வயதில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. 50 வயசு வரைக்குமே சில பேருக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. அந்த ஹோல் பீரியட்லேயுமே ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் வந்து பெற்றுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமமே அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் பாடியில் அந்த டாமினன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ப்ரெக்னன்சி ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்க பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் 30 வயசுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும் 30 வயசுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ரிஸ்க் வந்து டெஃபினட்டாக டிஃபரன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 மடங்கு வித்தியாசம் இருக்குது கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் 30 வயசுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சைல்டு குழந்தை பெற்றுக்கிறப்போ. அண்ட் குழந்தையே பெற்றுக்காமல் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. பிரஸ்ட் ஃபீடிங், குழந்தைய பிறந்த முன்னாடி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுத்துட்டு அது மாதிரி நெக்லெக்ட் பண்ணுறப்போ அந்த லேடிக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் வெரி வெரி ப்ரொடெக்டிவ், நாட் ஒன்லி ஃபார் த சைல்டு, அம்மாக்கும் அது வந்து ப்ரொடெக்டிவ், பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்க முடியும். ஸோ இது வந்து முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். இதே போல் அந்த ஆண்களுக்கு என்ன புற்றுநோயெல்லாம் அதிகமாக வருது, அவங்க இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து ஹேபிட்ஸ். எந்த அளவுக்கு ஹேபிட்ஸ்னால் வந்து லங் கேன்சர் தான் நம்பர் 1 இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அடுத்து வந்து இந்த புகையிலை பழக்கம், இந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பான் எடுத்துக்கிறது, இந்த நம்ம ஊரில் வந்து இந்த வெத்தலையில் வந்து சுண்ணாம்பு, அப்புறம் இந்த மாதிரி மாவா கேனி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த வாய் மற்றும் ஹெட் அண்ட் நெக்கில் வர கேன்சர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து இந்த ப்ராசஸ் அவாய்ட் பண்ணுறது தான் அதுக்கான பெஸ்ட்டு ப்ரிவென்ஷனாக இருக்க முடியும். பட் வேறு வழி இல்லை, அவங்க பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் வந்து இது என்ன ப்ராப்ளம்னா அதை குவிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த ஸ்மோக்கிங்கோ இல்லை டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க குவிட் பண்ணுறது வந்து அவங்க நினச்சா கூட சில நேரத்தில் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு அடிக்டிவாக இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க டாக்டர். ஃபஸ்ட் எனிமிங்க அவங்கள கூடயே வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கவுன்சிலிங் ரியலைஸ் பண்ணாலும், இது தப்புன்னு ரியலைஸ் பண்ணாலும் அதை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவுன்சிலிங் ப்ளஸ் சம்டைம்ஸ் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து நம்ம பண்ணால் தான் வந்து அந்த ஹேபிட்லேருந்து திருப்பி போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா, எல்லா படத்தையும் நம்ம போடுறோம் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனால் எல்லா ஹீரோஸும் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் நிறையவே ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இது வந்து ஒரு நார்ம் ஆகிடுச்சு, நம்ம சோஷியல் கல்ச்சர்லேயே இது ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் வெஸ்டர்னர்ஸ்லாம் வந்து ஸ்மோக்கிங் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து நம்ம வெஸ்டர்னர்ஸ் மாதிரி நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறதும் ஸ்மோக்கிங்கும் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கும். இது குறையணும். இதுதான் மோஸ்ட் காமன். நம்ம ஊரில் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஆக்சுவலி ரிஸ்க் வந்து கம்மி கம்பேர்ட் டு வெஸ்ட். பட் நம்மளும் அந்த ஒபீஸ் ஆகிட்டு வராங்க அப்படின்னா மேலுக்கு வர ப்ராஸ்டேட் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமாகுது. ப்ராஸ்டேட்ன்றது ஒரு சிறுநீர் பைக்கு கீழே ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக ஒரு 50லேருந்து 60 வயசுக்கு மேலே கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
யூஸ்வலாக அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குங்க, சீரம் பிஎஸ்ஏன்னு சொல்கிறது. இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணுறப்போ இந்த பிளட் டெஸ்ட் பண்ணோன்னா ஒரு வேளை இது ஹையாக இருக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு ஸ்கேன்ஸ் பண்ணி அதில் எதாவது மாற்றங்கள் இருக்கா, அதில் கட்டி எதாவது இருக்கா, எக்ஸாமினேஷன் பண்ணி தேவைப்பட்டால் பயாப்சி எதாவது பண்ணுமான்னு பண்ணுறப்போ ஒரு வேளை கட்டி இல்லாமல் ஆரம்ப நிலையில் இதுலேயும் வந்து பிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ண முடியும். ஸோ இது வந்து காமனாக பண்ணக்கூடியது. இதுதான் மோஸ்ட்டாக வர கேன்சர். 2 ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னொரு காமனாக நம்ம பண்ணக்கூடியது வந்து பெருகுடலில் வர புற்றுநோய், கோலன் அண்ட் ரெக்டல் கேன்சர்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து இப்போது சிம்பிளாகவே பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு. என்னென்னா ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் மோஷன் டெஸ்ட் மூலமாகவே அவங்களுக்கு வந்து ஏதாவது கட்டி இருக்கா இல்லையான்னு அதில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளட் இருக்கா இல்லையான்னு ஸ்டூலில் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆப்வியஸாக பிளட் இருக்குன்னா தெரியும், பட் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்க பிளட் தெரியாது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வருஷத்துக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறோம், அது நார்மலாக இருக்குன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொலனோஸ்கோபி பண்ணால் போதும்னு சொல்லுவோம். இப்போது சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ஆச்சு கொலனோஸ்கோபி பண்ணலான்னு கவர்மெண்ட் அவங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் அனுப்புமா. ஆமாம், நம்ம ஊரில் வந்து நீங்கள் ரினியூ பண்ணல கேஒய்சினுக்கு தான் லெட்டர் வேணால் வரும். ஸோ நம்ம வந்து இன்னும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பில் நிறையவே மேலே போகணும். அஃப்கோர்ஸ் நம்ம பாப்புலேஷன் இது பண்ணுறது ஈஸி இல்லை, கஷ்டம்தான். கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இண்டிவிஜுவல் லெவலில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம மன மாற்றம் தேவை. எப்படி ஒரு சுகர் பிபிக்கு நம்ம ஹெஸ்டேட் பண்ணாமல் போய் செக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு 50 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக மேல் ஒரு ப்ராஸ்டேட் கேன்சருக்கோ இல்லை ஒரு ஃபீமேலில் ஒரு மேமோகிராம் 40 வயசுலேயே பண்ணுறது நார்மல் ஆகணும். ஒரு ராக்கிக்கு வந்து ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் கிஃப்ட் கொடுக்குறது நார்த் இந்தியாவில் ரொம்ப காமன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்டை ஒரு என்னென்னவோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஹெல்த் செக்கப் வந்து பேக் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே கான்செப்ட் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணி தன்னுடைய தங்கையோ அக்காவோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அண்ணன் ராக்கி கொடுக்குற மாதிரி பார்த்தேன். நிச்சயமாக அதெல்லாம் நல்ல கான்செப்ட்டுங்க. இது வந்து எல்லாரும் பண்ணணும். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக கேன்சரை தடுக்க முடியும். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.
Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.